அர்ச்சனா, அப்புறம் கீதா, சேச்சி பிரியா, அப்புறம் பிரியதர்ஷினி, டிபி சத்திர ஷெனாநகர் சார்ந்தவங்க. இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மாதம் வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க. நீ இங்கே நிற்கணுன்னா எங்களுக்கு இவ்வளோ கப்பம் கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி. எவ்வளோனா மாதமான எனக்கு 50,000 ரூபாய் கொடு, இல்லை 40,000 ரூபாய் கொடு. நீங்கள் அந்த திருநங்கைகள் ஜமாத்தில் இருக்கீங்களா? நீங்கள் இருந்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிஒலி மகேஷ் அம்மான்ட்டு எனக்கு நாயக்கவங்க, நுங்கம்பாக்கத்தை சார்ந்தவங்க, அந்த சேச்சி கீதான்றவங்க. ஸோ இதை அந்த நாயக் சிஸ்டம் பேரை வச்சு எங்கிட்ட பணம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறது. கொடுக்கலன்னு சொன்னால் உன்னை வாழ விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதே தான் பண்ணுறது. என்ன கொலை மிரட்டல், வாழ விட மாட்டேன், இதே சொல்லி என்ன மிரட்டுறது. அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படும் போது என்ன சுதந்திரமாக வாழ விட மாட்டுறாங்க. எங்கே போனாலும் பின்னாடி வந்து வீடியோ எடுக்கிறது. இந்த சேச்சி பிரியான்றவ, அர்ச்சனான்றவ, பிரியதர்ஷின்றவ, இந்த சேச்சி கீதான்றவங்க, இவங்களுக்குலாம் தலைவி. ஸோ இவங்க 3-4 பேரால என் உயிருக்கும் ஆபத்து இருக்குது, என் வாழ்க்கைக்கும் ஆபத்து இருக்குது மேடம். இப்போ திருப்பி நீங்கள் வந்து ஜமாத் சிஸ்டம்குள்ளே போக வேண்டாம், ஜமாத் அமைப்பே வேண்டாம். ஆனால் என்னை வந்து விடாமல் தருத்திட்டு இருக்காங்க. என்னை கொலை பண்ணுவேன், வாழ விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் உன்னை வந்து பின்தொடர வேண்டுமே பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க என்னை எங்கே போனாலும். ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து இவ்வளோக்கு டார்ச்சர் கொடுக்கணும், அவ்வளோக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. இவ்வளோ தொல்லையும் தாங்கிட்டு தான் நான் போகிறேன் வரேன், உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிறேன் வரேன். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா இவங்க 4 பேர் தான் பொறுப்பு மேடம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருநங்கை ஜோதிகா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து திருநங்கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படுறதா நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இவங்களும் நான் வந்து திருநங்கைகள் ஜமாத்தால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கேன், இந்த நாயக் சிஸ்டத்தாலையும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகளாலையும் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேடம். நீங்கள் ஜமாத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளால் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்க, நீங்கள் உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க மேம். வணக்கம் மேம். என் பேர் ஜோதிகா, என் வயசு 42 மேம். நான் வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மி தான் மேடம். நான் இந்த வயசுலேயே வந்து என்னோட வாழ்வாதாரத்துக்காக, என்ன வயசு மேம் ஆகுது? எனக்கு 42 மேம். என்னோட வாழ்வாதாரத்துக்காக இப்பயும் நான் தன்னந்தனியாக தான் நான் போராடிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் இப்போ சாயந்தரமானா எதையும் நான் வெளிப்படையாக என்னால் சொல்லவும் முடியாது. ஸோ சாயந்தரமானா நான் வந்து என்னோட வயிற்று பொழப்புக்காக நான் போவேன். நான் பாலியல் தொழில், ஆமாம், பாலியல் தொழிலுக்காக போவேன் மேடம். இங்கே சிட்டிக்குள்ள நுங்கம்பாக்கத்துக்குள்ளே தான் மேடம் போகிறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4-5 திருநங்கைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மெயினாக அர்ச்சனா, அப்புறம் கீதா, சேச்சி பிரியா, அப்புறம் பிரியதர்ஷினி, டிபி சத்திர ஷெனாநகர் சார்ந்தவங்க. இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மாதம் வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க. நீ இங்கே நிற்கணுன்னா எங்களுக்கு இவ்வளோ கப்பம் கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி. எவ்வளோனா மாதமான எனக்கு 50,000 ரூபாய் கொடு, இல்லை 40,000 ரூபாய் கொடு. நீங்கள் அந்த திருநங்கைகள் ஜமாத்தில் இருக்கீங்களா? நீங்கள் இருந்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிஒலி மகேஷ் அம்மான்ட்டு எனக்கு நாயக்கவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பஞ்சாயத்து மாதிரி வருவாங்க. வந்து அவங்க வந்து எனக்கு நல்லது செய்யணும் வந்தால் கூட நல்லது செய்கிறவங்கள வந்து இவங்க வந்து பேச விடாமல் அவங்க வாயை அடைச்சிருது. எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த சேச்சி கீதான்றவங்க என்ன பண்ண நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவங்க இப்போ அவங்க கோடம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுனா வந்து இந்த சேச்சி பிரியா, பிரியதர்ஷினி இவங்க 2 பேரும் ஃபோன் பண்ண என்கிட்ட பிரச்சனையை பண்ணிவிட்டு ஃபோன் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே இந்த ஸ்விக்கி டோர் டெலிவரி மாதிரி வந்துடுது மேடம். வந்துட்டு என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, எட்டி உதைக்கிறது, ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் என்னை வந்து அசிங்கப்படுத்துறது, பணம் கேட்டு மிரட்டுறது. இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன்னா நீ எப்படி சென்னையில் வாழ்ந்துருவ, உன்னை வாழ விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வருவோம். அப்போ நான் எங்கே போனாலும் என் பின்னாடி என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னை வீடியோ எடுக்கிறது. இப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டு வரேன், அங்கே போய் நான் பாலியல் தொழிலுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் அந்த வீடியோவில் எடுத்து வச்சுட்டு என்னை மிரட்டுறது. நீ இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு போட்டுலாம் நான் கொண்டு போய் இங்கே காட்டுவேன், அங்கே காட்டுவேன்னு சொல்லி நான் மிரட்டுறது. ஒரு கட்டத்தில் என்னால் முடியல, எதிர்த்து பேசுனா இந்த அர்ச்சனான்றவங்கள கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்கள வச்சு என்னை மிரட்டுறது. அர்ச்சனான்றவங்க ஒரு நாயக்கா, அவங்க எப்படி வந்து உங்களை மிரட்டுறாங்க? அவங்க நிற்கிறது பார்த்தீங்கன்னா சோலா ஹோட்டலாண்ட நிற்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல, ஃபோனை பண்ண உடனே அடுத்த செகண்ட்லேயே அவங்க டோர் டெலிவரி மாதிரி நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்து இவங்களோட சேர்ந்து அவங்களும் என்னை சேர்ந்து மிரட்டுறது. ஸோ அந்த எல்லா ரெக்கார்டும் இருக்குது மேடம்.
இவன் பண்ணிட்டானா, இந்த அஜாம் பண்ணிட்டானா? சார் இவன் வேணும்னு பண்ணி நிக்கிறான். சரிவா, இவன் வேணும்னு பண்ணி நிக்கிறான். இல்ல பெரிய இது இவனாலதான் சார் சண்டை, இவனாலதான் சார் சண்டை, இவனாலதான் சண்டை, இவனாலதான் சண்டை, இவனாலதான் சண்டை. எல்லாம் சேர்ந்து ஏற கட்டுறாங்க சார். ஒரு நிமிஷம் சத்தம் போடாதீங்க. சொல்யூஷன் வேணுமா இல்ல யாருமே ஏரியா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணா என்ன சார் தற்கொலை பண்ணிக்கலாம் ஆகணும். இதெல்லாம் பேச்சா? அவங்களுக்காக தான் நான் நிக்கிற ஸ்டாண்டர்டா. ஆனா அவங்க என் இடத்துல வந்து எனக்கு இங்க நிக்கலன்னா அப்ப ஓட்டு போட்டு அந்த இடத்துல பீரி பண்ணா அப்ப நான் ஊ இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசாம பேச வேண்டாமா? என்னெல்லாம் மிரட்டக்கூடாது சரியா? ரொம்ப வர முடியாது. சாரி அராஜகம் பண்றீங்களா? உங்க வீட்டுல திருநங்கைகள் இருக்காங்களா? அது எப்படி நாங்க வந்து இது பண்றோம்? அந்த அளவுக்கு அகாது ஒரு நிக்க வைக்கிறாள் அப்போ சாகடிக்கிறியா? சாகடிச்சுக்கோ. என்னமே கிடையாது. பப்ளிக் நாய்க்கு பேசணும். வள்ளூர் கோட்டை நான் இந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன் 15 வருஷமா. எனக்கு முன்னையே கூட வரட்டும், தப்பு சொல்ல வரல. என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ல முடியும்? பண்றது அநியாயம் தெரியுதுல்ல, பண்றது அநியாயம் தெரியுதுல்ல. கிளம்பும் போது எல்லாரும் கிளம்பு. என்ன பண்ண மாட்டேன் ஐஸ்வர்யா காரு எனக்கு யாருமே வேண்டாம். அவங்களே என்ன வேணான்ட்டாங்க. அவங்களே என்ன வேணான்ட்டாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்க வர சொல்லு? எங்க பேசணும் சொல்லு? என்ன பேசணும் சொல்லு? என்ன பேசணும் சொல்லு? நான் வரமாட்டேன் சரியா? வீட்டாண்ட வரியா? வா வா வீட்டாண்ட வரியா? பாருங்க சார், வீட்டாண்ட வர போறாங்களா? வீட்டாண்ட வா. அங்கேயும் சொல்லி வச்சிருக்கவா? வீட்டாண்ட வா. இப்போ அவங்க வந்து நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து உங்களோட பிரச்சனை பண்ணுறதுனால உங்களுடைய தொழிலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? தொழில் பாதிக்கப்பட்டா பரல, நீ எங்கே போனாலும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன், நீ இந்த ஊரில் எப்படி சென்னையில் எப்படி நீ வாழ்ந்துடுற அப்படின்னு வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல், எங்கே போனாலும் பின்னாடி துரத்திட்டு வருது. நீ வீட்டுக்கிட்ட போனால் வீட்டுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுவோம், நீ எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இப்போ இது ஒரு தொழில் போட்டி மாதிரி மட்டும் தெரியலையே மேம். இப்போ ஒரு நீங்கள் செய்கிற தொழிலால் அவங்க பாதிக்கப்படுறதுனால உங்ககிட்ட ஒரு சண்டைக்கு வராங்க அப்படின்னா இது வெறும் தொழில் போட்டி நம்ம சொல்லிடலாம். ஆனால் நீ எங்கே போனாலும் உன்னை வாழ விட மாட்டேன்னு பாரு அப்படின்றது வந்து தொழில் போட்டி மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதான் கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு மாதமாக நான் இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டுமே, நான் ஏன் கொடுக்கணும் மேடம்?
சொல்லுங்க. நான் ஒரு காலத்துல எல்லாருக்கும் சம்பாரிச்சு கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? நிறைய கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் கணக்கு எடுத்து சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லி நான் லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்க முடியாது. இதே எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நடக்கிறது தான். அதில் நானும் பாதிக்கப்பட்டவன். ஸோ இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டு மிரட்டுறது, கொடுக்கலன்னு சொன்னால் நீ எங்கே போனாலும் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறது, இப்படி நிறைய நடக்குது கட்ட பஞ்சாயத்து. எனக்கு இவங்க 4 பேரை சேர்ந்து நடக்குது. மற்ற யாரையும் நான் இதில் இழுக்கல மேடம். அந்த 4 பேர் யார் யாருன்னா அவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. 4 பேர் மெயின் அர்ச்சனா, அப்புறம் சேச்சி பிரியா கேரளாவை சார்ந்தவ, கேரளாவை சார்ந்து கீதான்றவங்க, அப்புறம் பிரியதர்ஷினி டிபி சத்திர சென்னாய் நகர். இப்போ நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை? நான் பிறந்தவங்க சென்னை பல்லாவரம் தான், செட்டில்டு இன் எக்மோர் மேடம். இப்போ நீங்க வந்து சென்னையில பிறந்த பல்லாவரத்துல பிறந்த ஒரு திருநங்கை, அவங்க கேரளால இருந்து வந்தவங்கன்னு சொல்றீங்க. அர்ச்சனான்றவங்க கர்நாடகால இருந்து வந்தவங்க, வேற வேற அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தவங்க. பிரியதர்ஷின்றவங்க டிபி சத்திர சென்னாய் நகர் மேடம். இப்போ அவங்கள விட உங்களுக்கு சென்னையில பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தானே அந்த இடத்துல முன்னுரிமை இருக்கு. அதுதான் பாருங்க எப்படி நடக்குது பாருங்க. நான் வெளியில இருந்து வரவங்க இவ்வளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி நாயக் சிஸ்டம் பேரை சொல்லி நுங்கம்பாக்கத்தை சார்ந்தவங்க அந்த சேச்சி கீதான்றவங்க. ஸோ இதை அந்த நாயக் சிஸ்டம் பேரை வச்சு எங்கிட்ட பணம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறது. கொடுக்கலன்னு சொன்னா உன்னை வாழ விட மாட்டேன், நீ எங்க போனாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதே தான் பண்றது. என்ன கொலை மிரட்டல், வாழ விட மாட்டேன், இதே சொல்லி என்ன மிரட்டுறது. இப்போ ஜமாத் அமைப்பு அப்படின்னாலே வந்து சக திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து குரல் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிற ஒரு வேலையை செய்யறவங்கன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஜமாத்துல யாருமே கேள்வி கேட்கல? எனக்கு வரல யாருமே. நீங்க போய் அவங்க கிட்ட வந்து ஏதாவது முறையிட்டாலும் அவங்க வாயை அடைச்சிடுறாங்க. இந்த எனக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்க வாயை அடைச்சிடுறாங்க, அவங்க பேச முடியாம போயிடுறாங்க. அதனால எனக்கு ஜமா சிஸ்டமே வேண்டாம். இப்போ பணம் கொடுத்து அதை பண்ணிடுறாங்க மேடம். இப்போ திருநங்கைகள் சமூகத்துல நீங்க அந்த ஜமாத்துல போய் புகார் கொடுத்தது இல்லாம சட்ட ரீதியா ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா மேம்? பண்ணியிருக்கேன் மேடம். 4 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் மேடம். இப்போ 2010 பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னவங்க பேரில் 2-3 பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பெரிய லெவலில் பிரச்சனையாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானமாகி எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. சரி, நான் பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா 2015 வரைக்கும் எனக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் பணம்னு கேட்டு மிரட்டுறது. யாருன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வாயை வந்து பணம் கொடுத்து வாயை அடைச்சிருது. இப்போ எங்கள் சார்ந்த இந்த நாயக் சிஸ்டமோ யாருன்னா வந்தால் கூட அவங்க வந்து பேச வர்றாங்கன்னா அவங்கள பணம் கொடுத்து வாயை மூடிடுறது. அதே மாதிரி இவங்க வந்து யாருன்னா பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது. நான் எவ்வளோ தான் சம்பாரிச்சு, எனக்கு இப்போ வயசு 42 ஆகுது, எவ்வளோ தான் நான் சம்பாரிச்சு கொடுக்கணும் சொல்லுங்கள்? நான் எனக்கு உண்டான வாழ்க்கை நான் வாழ வேண்டாமா? அந்த வாழ்க்கை நான் வாழணும்னு ஆசைப்படும் போது தான் என்னை சுதந்திரமாக வாழ விட மாட்டுறாங்க. எங்கே போனாலும் பின்னாடி வந்து வீடியோ எடுக்கிறது. இந்த சேச்சி பிரியான்றவ, அர்ச்சனான்றவ, பிரியதர்ஷின்றவ, இந்த சேச்சி கீதான்றவங்க இவங்களுக்குலாம் தலைவி. ஸோ இவங்க 3-4 பேரால் என் உயிருக்கும் ஆபத்து இருக்குது, என் வாழ்க்கைக்கும் ஆபத்து இருக்குது மேடம். ஆபத்து இருக்கு, அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு அவங்க அச்சுறுத்தல்லாம் பண்ணியிருக்காங்க? ரோட்ல நான் என்னோட வேலைக்கு நான் போகும்போது அங்கே வந்து இந்த அர்ச்சனான்றவன் எட்டி உதைக்கிறது, அந்த ரெக்கார்ட் கூட வச்சிருக்கிறேன். ஸோ அந்த யாருன்னா போலீஸ் அதிகாரிங்க வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி என்னை வந்து ரொம்ப அசிங்கமான தேவையில்லாத வார்த்தைகளால் என்னை வந்து கொச்சை வார்த்தைகளை அசிங்கப்படுத்துறது நிறைய இருக்குது மேடம். நான் வந்து திருநங்கை ஆகிறதுக்கு முன்னாடி யாருமே பிறந்தோன்னே யாருமே திருநங்கை ஆக மாட்டாங்க மேடம். வாழ்க்கையில் அவங்க அம்மா அப்பா விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒரு திருநங்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாறுறதுக்கு முன்னாடி, சிகிச்சைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கஷ்டப்படுவாங்க, ஏதோ ஒரு வேலை செய்வாங்க அவங்களோட அது மாதிரி நானும் என்னோடய வாழ்வாதாரத்துக்காக நான் ஒரு சில ஆஃபீஸுங்களெல்லாம் இந்த சின்ன வேலை பெருக்கிறதோ இல்லை அந்த ஹோட்டல்லையோ அதில் வேலை செஞ்சுருக்கேன் நான் இல்லைன்னு. அந்த வேலையை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் வந்து என்னை வந்து எங்கே போனாலும் அந்த பேரை சொல்லி என்னை கொச்சப்படுத்துறது. நீ வந்து எப்படி சொல்றது, நீ கக்கூஸ் கழுவுனவ தானே, நீ வந்து அதாவது இந்த வார்த்தைக்கு ரொம்ப என்ன மட்டும் கேவலப்படுத்தல, எல்லாரையுமே இந்த தூய்மை பணி செய்கிற எல்லாருமே கேவலப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நீ க்ளீன் பண்ணுற வேலை செஞ்சவ தானே, அந்த ரோடு பெருக்கிற வேலை செஞ்சது, இதுதான் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ண மாதிரி கொச்சப்படுத்தி என்ன பேசுறது மேடம். இல்ல, ஒரு திருநங்கையை மிரட்டி பணம் சம்பாதிக்கிறத தாண்டி உழைச்சி சம்பாதிக்கிறது, உழைச்சு தான் சம்பாதிக்கிறேன். நான் திருடல, யாருக்கிட்டையும் போய் சொல்லி யாரோட பணத்தையும் அபகரிச்சுக்கல. நான் இந்த மாதிரி திருநங்கை ஆகிறதுக்கு முன்னாடி பெண் தன்மையாக தான் இருந்தேன். அப்போ நான் என்னோட வாழ்வாதாரத்துக்கு என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 3 வேலை நான் சாப்பிட்ணும், எங்கன்னா தங்குறதுக்கு கடை வேணும். அப்போ நான் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கேன், தூய்மை பணி செய்கிற வேலை செஞ்சுருக்கேன். அது ஒரு நல்ல வேலை. அந்த வேலையை வந்து 4
பேர் எனக்கு கொச்சப்படுத்தி சொல்கிறது. இப்போ நீங்க வந்து 2010லயே வந்து காவல்துறையில நான் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நேரத்துல காவல்துறையினர் உங்களை அணுகுன அந்த விதம் எப்படி இருந்துச்சு மேம்? எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தாங்க, ரொம்ப எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. யார் மேலே கொடுத்தனும் கரெக்டாக நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கும்போது அவங்கள வந்து ஒரு சில மெயினான குற்றவாளிங்க வந்து என்ன பண்ணுறது, எங்கிட்ட வந்து காலில் விழுந்து அவங்க முன்னாடி அதிகாரிங்க முன்னாடி விழுந்து இந்த கேஸ் எப்படியாவது வாபஸ் வாங்க. ஸோ நானும் அதை வந்து விட்டுட்டேன். நான் வேண்டாம், சரி இதுக்கப்புறம் பிரச்சனை வரமாட்டாங்கன்னு சொல்லி விடுறது. ஸோ இப்போ 2010 15 இப்போ இந்த 15 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்னமும் என் மேலே அந்த கரை வச்சுட்டு எங்கே போனாலும் ஒரு 3 மாதம் நல்லாவே திருப்பி தொடங்குறது இதே பிரச்சனையை, பணம் கேட்டு மிரட்டுறது. இப்போ சமீபத்தில் ஏதாவது புகார்கள் கொடுத்து 2019 இதே இந்த கீதான்றவங்க பிரியா புருஷோத்தமன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். 2010 நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது அவங்க உங்களை அணுகுன விதமும் 2019 கொடுக்கும்போது அணுகுன விதமும் ஒரே மாதிரி இருந்துச்சா இல்லை ஏதாவது வேறுபாடுகள் இருந்துச்சா மேம்? ஏன்னா இப்போ வந்து திருநங்கைகள் பிரச்சனைக்கு போலீஸார் சரியான நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி புகார்களும் வருது. இல்லை, எந்த விஷயத்தில் அந்த இப்போ கோடம்பாக்கம் வந்து காவல்துறை ஓரளவுக்கு நல்லா இதாக எடுத்தாங்க மேடம். நடவடிக்கைனா சமரச பேச்சு பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை மேடம். சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை மேடம் எனக்கு. இப்போ திருப்பி நீங்கள் வந்து ஜமாத் சிஸ்டம்குள்ளே போக வேண்டாம், ஜமாத் அமைப்பே வேண்டாம் அப்படின்னு. ஆனால் என்னை வந்து விடாமல் தருத்திட்டு இருக்காங்க. என்னை கொலை பண்ணுவேன், வாழ விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் வந்து பின்தொடர வேணுமே பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க என்னை எங்கே போனாலும். உங்களோட பிரச்சனையை தாண்டி ஜமாத்தில் வேற என்ன மாதிரியான சட்டவிரோதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க மேம்? கண்டிப்பாக நடக்குது மேடம். திருநங்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி யாசகம் கேட்கற வைக்கிறது, அப்புறம் பாலியல் தொழிலுக்கு அனுப்புறது விருப்பம் இல்லாமல். இப்போது என்னோடய வயசு 42. என்னோடய வயசுக்கே இவ்வளோ நான் நிறைய கொடுமைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்போ இனி பின்வரும் காலத்தில் இளம் திருநங்கள் அவங்க இன்னும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். நான் கொடுமைப்படுத்துகிறவங்கள தான் பேசுகிறேன், நல்ல பண்ணாதவங்கள பற்றி பேசல, கொடுமைப்படுத்துறவங்கள பற்றி நான் பேசுகிறேன். ஸோ மெயினாக அவங்கள வந்து போதைப்பொருள் பண்ண வைக்கிறது, நிறைய அந்த சட்டத்துக்கு விரோதமான விஷயங்களை அவங்கள பண்ண வைக்கிறாங்க மேடம். பண்ண வைக்கிறவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன், பண்ணாதவங்கள பற்றி பேசுகிறேன். 21 தலைவிகள் இருக்காங்களா அந்த நாயக்குகள், அவங்களுக்கு வந்து ஒரு தலைவி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது முறையிட்டு இருக்கீங்களா அது வரைக்கும்? எனக்கு இங்கேயே நடக்காதப்போ அங்கே எப்படி மேடம் நடக்கும்? இந்த ஜமாத் அமைப்பு எங்க இருக்கிறவங்களே எனக்கு எந்த உதவி இவங்களாலே செய்ய முடியாதப்போ அவங்களால எனக்கு என்ன மேடம் செய்ய முடியும்? அப்போது யோசிச்சு பாருங்கள், 42 வயசான நானே இங்கே வந்து இன்னைக்கு இப்படி உட்காந்து என்னோட பிரச்சனையை முறையிடுறேன்னா அப்போ பின்வரும் சந்ததி எனக்கே இவ்வளோ பயம் வருதுன்னா இவங்க இவ்வளோ அளவுக்கு வாழ விட மாட்டேன், கொலை பண்ணுவேன், எங்கே போய் பின்தொடர்றது, வீடியோ எடுக்கிறது இவ்வளோ பண்ணுறாங்கன்னா பின்வரும் இளத்தருணங்க அப்போ எவ்வளோ பயப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. இப்போது மற்ற பேரெல்லாம் சொன்னீங்க, ஒருத்தவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க, ஒருத்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்களுக்குலாம் சென்னையில் பிறந்து வளர்ந்த உங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னாலும் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க தான் இன்னொருத்தவங்க பேர் சொன்னீங்க, ஷெனாய் நகர் டிபி சத்திரம் பிரியா. அவங்க சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்க இவங்களோட சேர்ந்துட்டு ஆடுறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நான் எங்கெல்லாம் போறேன்னா அவங்களும் வந்து எனக்கு கூட சேர்ந்து அவங்க இந்த 3 பேரோட சேர்ந்து அவங்கள சேர்த்தா 4 பேர் அவங்களும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்றது, மிரட்டுறது, இங்கே நிற்க இது பண்ணக்கூடாது, அங்கே இது பண்ணக்கூடாது, நீ எங்கே போனோன்னு வாழ விட மாட்டேன், இப்படி தான் பண்ணுறது. இந்த 4 பேரும் ஒரே இது தான், எதுவுமே வித்தியாசம் இல்லை. எல்லாம் இவங்க என்ன சொல்ல அவங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க இது அப்படியே சொல்லுவாங்க. யாருமே மாற்றிலாம் கிடையாது. அப்படி தான் அந்த பணம் கேட்டு மிரட்டுறது, கொலை பண்ணுவன்றது, வாழ விட மாட்டேன், இதே தான் மிரட்டுறது. இப்போ 2010 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அதை தாண்டி 2019 கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து இப்பயும் அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதிர்வரும் காலங்களில் மறுபடியும் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்கா மேம்? ரொம்ப என்ன வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த நடவடிக்கை எடுத்து தான் ஆவேன் மேடம். இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ வரைக்கும் என்னை பின்தொடர்றாங்க. இப்போ வந்து மிரட்டுறது, நான் எங்கே பாலியல் தொழிலுக்கு போகிறனோ அந்த இடத்துக்கு வந்து என்னை வந்து மிரட்டுறது, நீ கொடுக்கலனா வந்து உன்னை வாழ விட மாட்டேன், இதே தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து இவ்வளோக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்கணும், அவ்வளோக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. இவ்வளோ தொல்லையும் தாங்கிட்டு தான் நான் போகிறேன் வரேன், உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிறேன் வரேன். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா இவங்க 4 பேர் தான் பொறுப்பு மேடம். இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க, இதுக்கு அத்தனைக்கும் ஆதாரங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க? இருக்குதுங்க மேடம், ரெக்கார்டு வச்சுருக்கிறேன் மேடம். இப்போது இப்படி ஒரு நெருக்கடியிலையும் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது சேனலில் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன மேம்? காரணம்னா இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு என் உயிருக்கோ உடைமைக்கோ என் வாழ்வாதாரத்துக்கோ பாதிப்பு வந்தால் இந்த 4 பேரும் தான் பொறுப்பு. ஸோ இந்த சேனல் மூலமாக நான் எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் சொல்கிறேன், என் நாளைக்கு என்ன எதுனா ஆச்சுன்னா தயவு செஞ்சு இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. உங்களுக்கான தீர்வாக என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் நிம்மதியாக வாழணும் மேடம், என்னை நிம்மதியாக வாழ விடுங்க.
சரிங்களா? அதுக்காக தான் உங்கள் சேனலை நாடி வந்திருக்கிறேன். உங்கள் சேனல் மூலமாக எங்களை மாதிரி இருக்கிற பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி மேம். நன்றிங்க மேம். வணக்கம்.